அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா எஃப்எம் வாட்ஸ்அப்பில் வந்திருக்க நியூ வெர்ஷனை எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ரெண்டாவது எஃப்எம் வாட்ஸ்அப்போட ஓல்டு வெர்ஷனில் இருந்த நியூ வெர்ஷனுக்கு எப்படி அப்டேட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றியும் பார்க்க போகிறோம். இப்போது எஃப்எம் வாட்ஸ்அப்பை புதுசாக எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணிக்கோங்க, அல்லது உங்கள்கிட்ட வேறு எதுவும் பெஸ்ட்டு ப்ரௌசர் இருந்தாலும் ஓப்பன் பண்ணிக்கோ. அதில் கூகுள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் foundmodes.net அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணுங்கள். foundmodes.net அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணிங்கன்னா அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் foundmodes.netோட அஃபீஷியல் வெப்சைடு வரும். இங்கே ஃபஸ்ட்டாக இருக்கிறது அதோட அஃபீஷியல் ஒரிஜினல் வெப்சைடு. அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜ் பார்த்தீங்கன்னா பிளாக் கலரில் இருக்கும். நார்மலாகவே டார்க் தீமில் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். இதில் கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ரெண்டாவதாக ஃபவுடு வாட்ஸ்அப்புன்னு இருக்குது. அதை மட்டும் ஒரு கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபவுடு வாட்ஸ்அப் வெர்ஷன் 9.30 இருக்குது. அதை ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணிக்கோங்க. முன்னாடியே இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இந்த ஃபவுடு வாட்ஸ்அப்பில் என்னென்ன டீட்டெயில்ஸ் இருக்கோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. என்னென்ன மொபைலுக்கு சப்போர்ட் ஆகாதோ அந்த டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்காங்க. இதில் கொடுத்துருக்க மொபைல் மட்டும் சப்போர்ட் ஆகாது, அவங்க மட்டும் இந்த வாட்ஸ்அப் யூஸ் பண்ண முடியாது. ஸோ கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஃபவுண்ட்மோட்ஸ் வாட்ஸ்அப்புன்னு இருக்குது. அதுலேயே மெகான் இருக்குது, ஜி டிரைவுன்னு இருக்குது. நம்ம இப்போ மொபைலில் டவுன்லோடு பண்ணி யூஸ் பண்ண தான் போகிறோம், இன்ஸ்டால் பண்ணி. ஸோ அதுக்கு மெகா அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 5 செகண்ட்ஸ் டைமிங் ரன் ஆகும். அந்த டைமில் எதுவும் பண்ண வேணாம், ரெஃப்ரெஷ் எதுவும் பண்ண வேணாம், பேக்கும் வர வேணாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃபவுடு வாட்ஸ்அப்பில் என்னென்ன வாட்ஸ்அப் இருக்கோ, அதாவது எஃப்எம் வாட்ஸ்அப், ஜிபி வாட்ஸ்அப், யோ வாட்ஸ்அப், இது எல்லாமே இருக்குது. இதில் நீங்கள் என்ன வாட்ஸ்அப்பை டவுன்லோட் பண்ணுமோ பண்ணிக்கலாம். இப்போது நம்ம எஃப்எம் வாட்ஸ்அப் தான் டவுன்லோட் பண்ண போகிறோம். ஸோ ரெண்டாவதாக எஃப்எம் வாட்ஸ்அப்புன்னு இருக்குது. அதை ஒரு கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது பார்த்திங்கன்னா நம்ம கூகுள் ப்ளே ஸ்டோர்லேருந்து டவுன்லோட் பண்ணல, தேர்ட் பார்ட்டி ஆப்ஸாக தான் நம்ம டவுன்லோட் பண்ணுறோம். ஸோ டவுன்லோடு எனிவே அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது பார்த்தீங்கன்னா டவுன்லோடு ஆகிட்டு இருக்குது. மேலே பார்த்தாவே தெரியும். ஸோ டவுன்லோடு கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஜஸ்ட்டு 1 செகண்ட் தான் இருக்குது, அதுக்குள்ளே கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஓகே, இதில் நம்ம டவுன்லோடு பண்ணியாச்சு. இப்போது எஃப்எம் வாட்ஸ்அப் வச்சுருக்கவங்க எப்படி அதை அப்டேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓல்டு வெர்ஷனாக இருந்தால் நீங்கள் எஃப்எம் வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணும்போது அதை யூஸ் பண்ண முடியாது. இது மாதிரி அப்டேட் பண்ண சொல்லி ஆப்ஷன் வரும். நீங்கள் அப்டேட் பண்ணால் மட்டும்தான் உங்கள்கிட்ட இருக்க வாட்ஸ்அப்பை யூஸ் பண்ணவே முடியும். ஸோ கீழே இருக்க டவுன்லோடு அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இது பார்த்திங்கன்னா அஃபீஷியலாக இருக்க வெப்சைட்டுக்கு ஆட்டோமேட்டிக்காக கொண்டு போகும். நீங்களே இந்த foundmodes.net இதெல்லாம் போடவே தேவையில்லை, ஆட்டோமேட்டிக்காக இது கொண்டு போயிடும். இப்போது கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா என்னென்ன வாட்ஸ்அப்பில் எவ்வளோ சைஸு, எம்பி, எப்போ ரிலீஸ் பண்ண டேட்டு, எல்லா டீட்டெயிலுமே கொடுத்துருப்பாங்க. இந்த வாட்ஸ்அப் பற்றி நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இதுலேயும் என்னென்ன மொபைலுக்கு சப்போர்ட் ஆகாதோ அந்த டீட்டெயில் எல்லாம் கொடுத்துருப்பாங்க, செக் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம எஃப்எம் வாட்ஸ்அப் தான் அப்டேட் பண்ண போகிறோம். ஸோ எஃப்எம் வாட்ஸ்அப்புக்கும் கீழே இருக்கிற டவுன்லோட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதுலேயும் அதேமாதிரி 5 செகண்ட்ஸ் டைமிங் ரன் ஆகும். அதாவது விளம்பரம் ஓடும். அந்த டைமில் எதுவும் பண்ணாதீங்க. ஸோ இப்போ டவுன்லோடு இருக்குது, அதை ஒரு கிளிக் பண்ணுங்கள். இப்போது கீழே டவுன்லோடுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இதுவும் பார்த்திங்கன்னா ப்ளே ஸ்டோர்லேருந்து டவுன்லோடு பண்ணல, ஸோ தேர்ட் பார்ட்டி ஆப்ஸாக தான் டவுன்லோடு பண்ணுறோம். அதனால் டவுன்லோடு எனிவே கிளிக் பண்ணுங்கள். இப்போது பார்த்திங்கன்னா டவுன்லோட் ஆகிட்டுருக்கு. இதுவும் பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்பீடாகவே டவுன்லோட் ஆகுது. இது டவுன்லோட் ஆகி முடித்த உடனே எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். அதாவது ஓல்டு வெர்ஷன் இருந்தாலும் சரி, இல்லை எஃப்எம் வாட்ஸ்அப்பு என்கிட்ட இல்லை, இப்போ தான் புதுசாக டவுன்லோட் பண்ணுறேன் அப்படின்னாலும் சரி, இன்ஸ்டால் பண்ணுற மெத்தடு சேம் தான், ஒரே மெத்தடு தான். இப்போ பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் ஆகிடுச்சு. நீங்கள் இதை உங்களோட ஃபைல் மேனேஜரில் போய் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இந்த குரோம் அப்ளிகேஷன்லேயும் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ரைட் சைடில் 3 டாட் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. டவுன்லோட்ஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம எஃப்எம் வாட்ஸ்அப்பை 2 டைப்பாக டவுன்லோட் பண்ணியிருக்கோம். ஒன்று புதுசாக டவுன்லோட் பண்ணுறது, இன்னொன்று அப்டேட் பண்ணுறதுக்காக டவுன்லோட் பண்ணுறது. ரெண்டுமே சேம் தான், எந்த ஒரு டிஃப்ரெண்ட்டும் இருக்காது. நீங்கள் ஏதாவது ஒன்று பண்ணாவே போதும். நான் உங்களுக்கு சொல்கிறதுக்காக தான் 2 பண்ணேன். ஸோ நான் ஏதாவது ஒன்று கிளிக் பண்ணிக்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த எஃப்எம் வாட்ஸ்அப்பை ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஓப்பன் ஆகாது. இந்த மாதிரி டவுன்லோட் பண்ணால் மட்டும்தான் ஓப்பன் ஆகும். உள்ளே இருக்க ஃபீச்சர்ஸ் எதுவுமே யூஸ் பண்ண முடியாது. ஸோ இதை நம்ம இன்ஸ்டால் பண்ணலாம். அந்த அப்ளிகேஷன் மேலே கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இன்ஸ்டால் ஆகும். கீழே பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் இன்ஸ்டால்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை ஒரு கிளிக் பண்ணுங்கள். இப்போது இன்ஸ்டால் ஆகிட்டு இருக்குது. இது இன்ஸ்டால் ஆகிறதுக்கு ஒரு 10 செகண்டுக்குள்ளே தான் ஆகும். அந்த டைமிங்கில் எதுவும் பண்ண வேணாம். இந்த பேஜ் விட்டு வெளியும் வர வேணாம். திரும்ப எஃப்எம் வாட்ஸ்அப்பை ஓப்பன் பண்ணி பார்க்கவும் வேணாம். இது இன்ஸ்டால் ஆகும்போது மட்டும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இப்போது பார்த்தீங்கன்னா ஆப் இன்ஸ்டால்னு வந்துருச்சு, டிக் மார்க் வந்துருச்சு. இப்போது டன் கொடுத்து வெளியே வந்துக்கோங்க.
இப்போது நம்ம திரும்பவும் அந்த எஃப்எம் வாட்ஸ்அப்பை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அதோட சேஞ்ச் லாக் டீட்டெயில்ஸ், அதாவது இந்த நியூ வெர்ஷனில் என்னென்ன அப்டேட் இருக்கோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே சில டைம் வரும். அதையும் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி நான் எஃப்எம் வாட்ஸ்அப்பை ஓப்பன் பண்ணுறேன். முன்னாடி பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் பண்ணுற ஆப்ஷன் மட்டும் தான் வந்துச்சு, அந்த வாட்ஸ்அப் ஓப்பன் ஆகலை. இப்போ பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகுது, ரன்னிங்கில் இருக்குது. நான் சொன்ன மாதிரி நியூ வெர்ஷனோட சேஞ்சில் அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துருச்சு. இதில் என்னென்ன ஆப்ஷன் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்களோ அது எல்லாமே வந்திருக்கு. அதை எல்லாமே நம்ம தனியாக இன்னொரு தனி வீடியோவில் பார்க்கலாம். இப்போ க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எஃப்எம் வாட்ஸ்அப் ஓப்பன் ஆகிடுச்சு. இதுக்கு முன்னாடி அப்டேட் பண்ணாதப்போ ஓப்பன் ஆகலை, இப்போ அப்டேட் பண்ணதுக்கப்புறம் ஓப்பன் ஆகிடுச்சு. இப்படி தான் உங்களோட எஃப்எம் வாட்ஸ்அப்பை அப்டேட் பண்ணணும். எஃப்எம் வாட்ஸ்அப் மட்டும் இல்லை, ஜிபி வாட்ஸ்அப், யோ வாட்ஸ்அப் எல்லாமே சேம் இதே கான்செப்ட் தான். டவுன்லோடு பண்ணுறதுக்கும் இதே ஆப்ஷன் தான், அப்டேட் பண்ணுறதுக்கும் இதே ஆப்ஷன் தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இது சம்மந்தமாக ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் நம்ம சேனலில் அடிக்கடி வரும், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.